இது வந்து ஸ்மால் பவுச்சு பிக் பவுச் ரெண்டுமே வந்தது. பட் ஸ்மால் பவுச்சு தேங்க்யூ மேம் சத்யா மேம். ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு மேம். ஒரு மேம் வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்ல ஒன்று. அது அந்த கண்டிப்பாக இது பொட்லி பேகு வந்து கொஞ்சம் போட்டு போட்ட தான் விடுவாங்க. சாரி மேம். அவங்களுக்கு பெண்டிங் பதம் மறந்தே போச்சு மேம். ஷோ 2-3 நாளாக வேறு வேலையில் இருந்துட்டேன் மேம். அந்த பசங்க போடாமல் விட்டாங்க. நேற்று நான் ஞாபகப்படுத்தினேன், இன்றைக்கி போட்டு விட்டுறேன் மேம். திரும்பி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சத்யா மேம். வணக்கம் மேம். தேங்க்யூ மேம். எஸ்டிஎல் மேம். தேங்க்யூ மேம். மேம் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லோரும் மேம் சொல்கிறோமா, யாரை சொல்கிறதுன்னு தெரியாதனால பேர் சொல்ல. நீங்களாம் பெரியவங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஜாயினிங் மேம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 299 ருபீஸு. இந்த பேக்கில் இந்த பர்ஸ் இந்த வந்து பெரிய ஒரு ட்ராவல் பவுச் தான் மேம். சரிங்களா? சிட்டிங். தேங்க்யூ லலிதா மேம். தேங்க்யூ. ஸோ இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பவுச்சு எல்லாமே குல்டடு சூப்பராக இருக்கும். அந்த குல்டடுக்கு உண்டான எதுவுமே தெரியாது மேம். சரிங்களா? இது பாருங்கள், அந்த உள்ள ஒரு கிளாத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்ல திக்கான கிளாத்து. 150 மஸ்லின் டவல் சோல்ட் அவுட் ஆயிடுச்சிங்க மேம். வரும் மேம். இன்னும் ஒரு 15 டேஸில் மஸ்லின் இந்த வெயிலுக்காக வந்தே ஆகணும். எடுத்து ட்ரை பண்ணிட்டு தான் மேம் இருக்க மெட்டீரியலு. கொடுத்துட்றேன் மேம். கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லோரும் அதை கேட்டு வரீங்க. ஸோ இதோட ஃபீச்சர் சொல்லிடுறேன் பாருங்கள் மேம். சூப்பராக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போர்ட் பவுச்சு, இதில் இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும் மேம். இங்கே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப்பு. இதுக்குள்ளே ஒரு செல்ஃபோனே வச்சிங்கனாலும் சரி, ஏதாவது டக்குன்னு வைக்கிறதா சரி, இது வந்து எலாஸ்டிக். ஓகேங்களா? நான் இதை பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. சரண்யா மேம் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுடா. நான் உங்களை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினச்சேன். என்னன்னு தெரியலப்பா, நம்ம அன்றைக்கி கொடுக்க முடியலடா உங்களுக்கு. அதனால் நீங்களும் ஃபோன் பண்ணுறதையே விட்டுட்டிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதில் 2 லேயர் இருக்குது. ஒன்று வந்து இது எலாஸ்டிக். ஓகேங்களா? இது எலாஸ்டிக் டைப்பில் இருக்கும். இன்னொன்று வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் மாதிரி. ஓகே, இதுக்குள்ளே ஒரு பேக்கெட் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பக்கமும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை வாஷ் பண்ணுறதும் சரி. இங்கே பாருங்கள், எல்லாமே ஸ்டிச் பண்ணி இங்கே பாருங்கள் எப்படி ஓவர்லாக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஓவர்லாக் கூட எவ்வளோ அழகாக அந்த ஓவர்லாக் பண்ணி அந்த ஓவர்லாக் கூட தெரியாமல் இருக்கிற மாதிரி பேக் ஸ்டிச் போட்டிருப்பாங்க. கிரைண்டர் கவர், கிரைண்டர் டிஷ்வாஷர் கவர். கிரைண்டர் கவருக்கு டிஷ்வாஷருக்கு கவர் இல்லைங்கம்மா, கிரைண்டருக்கு கவர் இருக்குதுங்கம்மா. தேங்க்யூடா செல்லம். தேங்க்யூ. ஸோ இதை திருப்பிடுறேன் நான். இப்போ இதில் 2 கலர் அவைலபிள் இருக்குது. 299 ருபீஸ் மேம். 299 ருபீஸ். இந்த பர்ஸை தைக்கிறதுக்கே அவ்வளோ ஆகும் மேம். சரிங்களா? அவ்வளோ வேலைப்பாடு, அவ்வளோ வேலை மேம் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பர்ஸு ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது ஒரு லேயர். ஃபேமிலி ஃபங்க்ஷன் பிஸியாக. தேங்க்யூடா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, சென்ட்ரல் ஒன்று, 3 இந்த சின்ன பவுச்சில் 3 லேயர் இருக்கும். நம்ம 3 லேயர்லையுமே திங்ஸ் வச்சுக்கலாம். 2 கலர் அவைலபிள் இருக்குது. ஒன்லி 299 ருபீஸ் மட்டுமே மேம். இந்த பர்ஸ் இப்போ தைச்சேன் அப்படின்னாலும், நான் இப்போ ஸ்டிச் பண்ணினேன் அப்படின்னா இது தைக்கிறதுக்கே 350 ரூபா ஆகும். குறைஞ்சபட்சம் 350 ரூபா ஆகும் மேம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு அது இல்லாமல் வந்து இன்கம் வச்சு தானே கொடுக்கணும். நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். அதனால் வந்து கிடைக்கும்போது வாங்கிக்கோங்க மேம். பெயர் சொல்லுங்கள் மேம். தப்பு இல்லை. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மேம். ஒவ்வொருத்தருக்கும் அது வயசுக்குன்னு உண்டான மரியாதை கொடுக்கணும்ல மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ இதோட ப்ரைஸ் ஒன்லி 299 ருபீஸ். இதோட ப்ரைஸ் ஒன்லி 299 ருபீஸ். இந்த பவுச்சோட ப்ரைஸ் ஒன்லி 299 மேம். வீட்டில் மணியெல்லாம் இருக்குதுன்னா தாராளமாக நம்ம வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா மொய்ப்பணம்லாம் வரும் இல்லைங்களா? தாராளமாக இதில் வச்சுக்கலாம் மேம். ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். ரொம்ப ராசியான பவுச்சு கூட மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ 299 ருபீஸோட ப்ரைஸ் ஒன்லி 299 ருபீஸ். நம்ம வீட்டுக்கு ஏதாவது பல்காக மணி வருதுனாலும் தாராளமாக நம்ம இந்த பர்ஸில் இதை வைக்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். பிரிச்சும் வைக்கலாம், நிறையவும் வைக்கலாம். 299 ருபீஸ் தான் ஒன்லி இதோட ப்ரைஸ். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்பு. இந்த கேப் இப்படி போட்டுட்டா வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு எல்லோரும் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, மேம் இதில் ஒரு எலாஸ்டிக் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கன்னா அந்த எலாஸ்டிக் தேவையில்லை மேம். பின்னாடி உட்காந்து போகும்போது ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட்டு நம்ம வந்து பின்னாடி உட்காந்துருவங்க போடுறதில்ல. அதனால் எனக்கு ஒரு எலாஸ்டிக் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மேம். இனிமேல் நீங்கள் கொடுங்க அப்படி என்னோடய ரெக்வஸ்ட்டாக நீங்கள் கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதில் வந்து எலாஸ்டிக் வச்சு கொடுக்குறேன் மேம். சரிங்களா? 150 ருபீஸு. பட் எலாஸ்டிக் வச்சே நான் 150 ருபீஸ் கொடுக்குறேன் மேம். அதாவது
அந்த பொருள் வந்து 100% ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஹெல்மெட் போட்டு போது இது அதுக்கு கீழே எலாஸ்டிக் தேவையில்லை. ஆனால் ஹெல்மெட் போடாமல் பின்னாடி உட்காந்து போகிறவங்க நார்மல் காற்று இல்லைன்னா ஓகே, பட் பயங்கரமாக காற்று அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்குது மேம். அது நமக்கு தூக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. தூக்கலை, பட் ஆனால் தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருணா மேம் வணக்கம். அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது அப்படியே நீங்கள் இந்த இடத்துல ஒரு எலாஸ்டிக் வச்சு பண்ணிக்கிங்க மேம் சொன்னானே. பட் ஆனால் எனக்கே ஒரு ஒரு இதாக இருந்தது. சரி நம்மளே பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எலாஸ்டிக் வச்சு பண்ணி கொடுத்துறேன் நான். இந்த கேப்போட ப்ரைஸ் ஒன்லி 150 ருபீஸ். ஓகேங்களா, இந்த கேப்போட ப்ரைஸ் 150 ருபீஸ் ஒன்லி. ரொம்ப நல்லாயிருக்கும் மேம், பியோர் காட்டன் கேப். ஸோ இது வாங்கணுங்க அத்தனை பேருமே என்ன சொன்னாங்க, ஐயோ கலை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குடா. இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல்லாம் போகிறீங்க, பிக்னிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த வெயில் நேரத்தில் நீங்கள் சும்மா அப்படியே சுற்றி பார்க்க தானே சார் நம்ம போகிறோம். அப்போ வந்து வெயில் பார்க்குற மாட்டோம். நம்ம டைமுக்கா மணி கொடுத்துட்டு ஒரு இடத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா அதை போய் வெயிலாக இருக்குது நம்ம உட்காந்துக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம ஏதாவது ஒரு கர்ச்சிப்பு அந்த மாதிரி கட்டிக்குவோம். இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கே வெளியில் போகிறோம்னால அழகாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம தலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது மேம். சம்மருக்கு ஆப்டான கேப் மேம். கண்டிப்பாக மேம், என் ஹஸ்பண்ட் டெய்லியுமே அந்த கேப் இல்லாமல் வெளில போக மாட்டார். அவருக்கு கரெக்டாக லெவலாக வண்டி ஓட்டுவார் மேம். நார்மலாக மெதுவாக தான் வண்டி ஓட்டுவார், அதனால் அவருக்கு தூக்காது. பட் நம்ம யூத் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் போவாங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்க தான் செய்யும். ஸோ 150 ருபீஸ் ஒன்லி இந்த கேப்பு, ஒன்லி 150. நான் வந்து எலாஸ்டிக் வேணுங்கிறவங்களுக்கு வச்சு கொடுத்துட்றேன், வேண்டாம்னா நான் வேண்டாம் வச்சு கொடுக்கல, எனக்கு வேலை வச்சதானே. ஓகே மேம், தேங்க்யூ. ஒன்லி 150 ருபீஸ் மேம், பியோர் காட்டன் மேம். தலையெல்லாம் கூட கலையாது மேம். நம்ம இப்போ ட்ராவலுக்கு போகிறோம், ஆனால் வெயிலாக இருக்குது, குழந்தைங்களுக்கே போட்டுட்டு போகிறோம் அப்படின்னாலும் அழகாக தலையே கொஞ்சம் கூட கலையாது மேம். பாருங்களேன், கொஞ்சம் கூட தலையை எதுவுமே கலையாது. என்னென்னா இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அழகாக அது லாக் பண்ண மாதிரி ஆயிடும். அந்த அப்படி போட்டு அப்படிங்கும்போது நமக்கு அழகாக லாக் பண்ணிக்குது. ஓகேங்களா, ஒன்லி 150 ருபீஸ் மட்டுமே இந்த கேப்போட ப்ரைஸ். ஒன்லி 150, பியோர் காட்டன். ஓகேங்களா. ஸோ இந்த மொட்டை அடிக்கிறாங்கல்ல லேடிஸ் எல்லாம் கூட மொட்டை அடிச்சுக்கிறீங்க இல்லையா, என்கிட்ட ஒரு மேம் கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி கேப் வேணும் என்னென்னு. ஸோ அவங்கள மனசை வச்சுக்கிட்டே இருந்தோம். பட் ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டருக்காக நம்ம வந்து பல்காக பண்ணி கொடுத்தது தான் மேம். இல்லைன்னா இந்த ரேட்டு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு அவ்வளோ வேலைப்பாடு மேம். தனித்தனி கட்டிங் போடணும் ஒன்றுக்கும். ஸோ இதுக்கு தனி கட்டிங் போடணும், இதுக்கு தனி கட்டிங் போடணும், இதுக்கு தனியாக கட்டிங் போடணும். பட் இதுக்கு அந்த உள்ளே வந்து ரவுண்டு வளையத்துக்கு தனியாக ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு ஒரு பைப்பிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேன்வாஸ் மெட்டீரியல் மேலே அதே மாதிரி அந்த கேப்புக்கும் ஒரு ஒரு பைப்பிங் கொடுக்கணும். இந்த மாதிரி வேலை பார்த்தா சின்னது இந்த கேப்பு, பட் இந்த கேப்புக்கு அவ்வளோ வேலை இருக்குது மேம். ஓகே, ஒன்லி 150 ருபீஸ் மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்டர் பாட்டில் பேக்கு. இதில் வந்து நீங்கள் ஃப்ளாஸ்க்கு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி டபுள் பர்பஸ் தான். எனக்கு தண்ணி கொஞ்சம் கொடுப்பா, ரொம்ப வாய் பேசிட்டு இருந்தது. சரி இல்லைப்பா தண்ணி இல்லை. ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் ஈரமாக நனைச்சி கூட இந்த பேக் அப்படியே தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். தண்ணி ஜில்ஜில்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு சம்மர் அக்கேஷன் போகிறோம், அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏசியோ ஏர் கூலரையோ கொண்டு போக முடியாது இல்லைங்களா. அப்போ நமக்கு தண்ணி ஜில்லுன்னே வேணும். போகிற பக்கமெல்லாம் நம்ம வந்து தண்ணியை ஜில்லுன்னு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து 50 ரூபா 40 ரூபா போட்டு வாங்கி குடிக்க முடியாது. ஸோ நம்ம கார்லேயோ இல்லை நம்ம தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா குழந்தைங்க வச்சுருக்கணும், எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படும். அப்போ அழகாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பேக்கை நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு அழகாக இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி இதில் வச்சுட்டோம்னா தண்ணியோட ஜில் நான் சொல்கிறேங்கிறதுக்காகவாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேம். அந்த தண்ணி அந்த ஜில் போட அப்படியே இருக்கும் மேம். ஏன்னா அந்த ஈரத்திலே இருக்கிறனால அப்படியே இருக்கும். இது அப்படியே காஞ்சிக்கணும், நீங்கள் ஒன்றுமே மறுபடியும் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் அழகாக நம்ம கையில் இப்படி மாட்டிக்கலாம். இப்போ நம்ம மலையேறோம், பழனி மலையெல்லாம் ஏறும்போது எப்போவுமே இது என் கையில் இருக்கும் மேம். அடிக்கடி பழனிக்கு போவோம் நாங்கள். ஸோ அப்போ ஏறும்போது தண்ணி இந்த வாட்டர் பாட்டில் ஏறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிப்பேன், ஏன்னா ரொம்ப குடித்தாலும் தண்ணி ஏற முடியாது இல்லையா. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் அவரோட கையில் ஒன்று இருக்கும், என்னோட கையில் ஒன்று இருக்கும். தம்பியெல்லாம் அவர் ஏறிடுவார். லக்ஷ்மி மேம் வணக்கம் மேம், தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே மேம், வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம் மேம். நீங்கள் என்னோட கையில் ஒன்று இருக்கும். ஸோ அது ஏன்னா ஏறிக்கிட்டு நம்மளே நடக்க முடியாமல் நடக்கிறோம் இல்லையா. அப்போ வந்து ஒரு பாட்டில் தான் கரெக்டாக இருக்கும். அவர் 2 லிட்டர் பாட்டில் வச்சுக்குவார், மேலே போய் தண்ணி குடிக்க வேணும்னு. பட் நான் 1 லிட்டர் பாட்டில் மட்டும் வச்சுக்கேன். இதில் 2 லிட்டர் பாட்டிலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஒன்லி இந்த லஞ்சு இந்த வாட்டர் பாட்டில் பேக் ஒன்லி 150 ருபீஸ். 2 பீஸ் 150 ருபீஸ் மட்டுமே. தண்ணி குடிச்சிடமா.